So second question, let D be a non-zero n by n real matrix with n greater than or equal to 2. Which of the following implications is valid? Dன்றது non-zero n by n real matrix இருந்துச்சு அப்படின்னா determinant option A வந்து determinant of D is equal to 0 implies a rank of D is equal to 0. Option B, determinant of D is equal to 1 implies rank of D not equal to 1. Option C, rank of D is equal to 1 implies determinant of D not equal to 0. Option D, rank of D is equal to 1 implies determinant of D not equal to 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2011 சிஎஸ்ஆர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். Dன்றது நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா எந்த ப்ராப்பர்ட்டி இதுல சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றது. ஆப்ஷன் பி, determinant of D is equal to 1 implies rank of D not equal to 1. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப Dன்றது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, n by n ரியல் மேட்ரிக்ஸ், நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸ். நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவா இருக்கும்போது கண்டிப்பா அதோட ரேங்க் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், n. அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னும் போது எதெல்லாம் தப்பாயிடுது ஆப்ஷன்ல, இது தப்பாயிடுச்சு. டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ வரணும் எனக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் தப்பு, நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு ஒன்ன்றது அக்யூரேட்டா இதை கொடுக்க முடியாது, அதனால இதுவும் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா n by n மேட்ரிக்ஸ்ன்னும் போது ரேங்க் வந்து நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கும்போது நம்மளுக்கு ரேங்க் வந்து n கண்டிப்பா கிடைக்கும். ஸோ n வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே n பத்தி கொடுக்கல. ஸோ அது வந்து n இந்த டிட்டர்மினன்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் டி வந்து அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கிறது வந்து ராங். ஸோ எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1ன்றது நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ரேங்க் ஆஃப் n தி மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு nன்றது தான் வரணும். இங்க வந்து n வந்து 1/1 மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. nன்றது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2ன்றதுனால செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா n-க்கு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா கூட இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு 1ன்னு நம்ம போட்டிருந்தா கூட இது வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா n ஸ்டார்ட் ஆகுறதே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரேங்க் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 1னாக்க ரேங்க் ஆஃப் டி கண்டிப்பா ஈக்குவல் டு n-ஆ இருக்கும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதுலயே நீங்க நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் கண்டிப்பா நான் ஜீரோன்னும் போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபில்டர் பண்ணிடலாம். அதை வச்சு ரேங்க் வந்து என்னன்னும் போது ஆப்ஷன் பின்றது கரெக்ட்ன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம்.